அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இது மாதிரி நாங்கள் வந்து ஒன்றியத்தில் ஆள்கிற ஆட்சின்னு சொன்னோம். அது நான் காங்கிரஸாக ஆள்றாங்க அப்படின்னு நிறுத்திட்டாரு. நான் பாஜகவைத்தான் சொன்னேன்னு அவர் அழுத்தி சொல்லலை. தாவேகா உண்மையிலேயே திமுகவுக்கு நிகரான ஒரு பார்ட்டியா அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியாது. இப்போ விஜய் சொல்கிறார் அப்படிங்கிறதுனால அதை நம்பவும் முடியாது. அதே நேரம் அதுக்கு வாய்ப்புள்ளையே அப்படின்னு அதை நம்ம நிராகரிக்கவும் முடியாது. நித்யானந்துடைய பேச்சு, இந்த பலூன் காமெடியெல்லாம் இன்னொரு 1000 வருடம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு அபத்த பேச்சு. இப்போ சமீபத்தில் பாஜக அதிமுகவுடைய அந்த கள்ள கூட்டணி உறுதியானது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு திமுக மீதான ஒரு வன்மம் தான் தெரியுது. அப்போ இந்த விமர்சனமே வராத அளவுக்கு நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பாஜக திமுக அப்படின்னு நீங்கள் வந்து பெயரை குறிப்பிட்டு நெத்தியில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடலாம். அங்கேயே நீங்கள் தயங்குனீங்க. விஜயுடைய பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தது. அதே நேரம் அர்த்தபூர்வமாக இருந்ததா அப்படின்னா இல்லை. திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கும் போது இப்போ இவங்கெல்லாம் சீன்லேயே இல்லை. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கடைசி 2 மாதம் இறங்கி விநியோகம் பண்ணி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரா என்னங்கிறது தெரியல. பாருங்கள், 6 மாதத்துக்கு முன்னே இப்படி திட்டினாரு, இப்போ 2 பேரும் ஒரே மேடையில் இருக்காங்க, வெக்கவே இல்லாமல் ஆமாம் கை கோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த கொலை அப்படின்ட்டு ஒரு பட்டியல் போடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே பகீருங்குது. இது வந்து ஒரு டிஜிட்டல் யுகம். நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஆவணமாக்கப்படும். நான் என்ன, ஒன்றியத்தை ஆள்கிற பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுச்சுன்னு சொன்னால், இப்போ அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் போய் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த துணுக்க தூக்கி போட்டு இங்கே பாருங்கள், விஜய் வந்து காங்கிரஸை திட்டியிருக்கார். சினிமா நடிகராக இவர் அரசியலுக்கு வந்ததால் பெண்களிடமிருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த வாக்குகளை வாங்கிட முடியும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. அதனால் அவர்கள் மீது விஜய் அவர்கள் நேற்று பேசின பேச்சு நிறைய விமர்சனங்கள் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இவர் பயங்கரமாக பேசியிருக்காருன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இல்லை கொஞ்சம் தெளிவில்லாமல் பேசியிருக்காரு அப்படின்றாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? அதாவது விஜயினுடைய முந்தைய பேச்சுகளோடு ஒப்பிடும்போது நேற்றைய விஜயுடைய பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தது. அதே நேரம் அர்த்தபூர்வமாக இருந்ததா அப்படின்னா இல்லை. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் விஜய் மீது நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அதற்கு பதில் கொடுக்குற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து பெருசாக அதை கவனித்தது என்ன அப்படின்னா, 2026 தேர்தல் என்பது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து முடிவு செய்ததற்கு இப்போ சமீபத்தில் பாஜக அதிமுகவுடைய அந்த கள்ள கூட்டணி உறுதியானதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ அதிமுக பாஜகவோட போகுது அப்படின்னாலே இந்த 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி வந்து சீன்லேயே இருக்காது. ஸோ இதையெல்லாம் கணித்து தான் விஜய் வந்து இப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விஜயினுடைய பேச்சு வந்து கொஞ்சம் சீரியஸாக நம்ம கவனிக்கத்தக்க அளவில் தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வரும் நாட்களில் அவருடைய செயல்பாடுகள்லாம் ஒரு தீவிரத்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறத தான் அதை புரிய வச்சுது அந்த பேச்சு. ஓகே, இப்போ ஓப்பனாக பேர் சொல்லலை அப்படின்னாங்க. இப்போ பேரை ஓப்பனாக சொல்லி, அதுவும் ஒரு பக்கம் வந்துட்டு பாஜக வந்து இவங்க வருடி விடுறாங்க, இவங்க பெருசாக பாஜக எதிர்க்கலைன்னாங்க. மோடி பேரையும் சொல்லி, கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் சொல்லி, ஸோ இந்த ஓப்பனாக பேசினது சார் பார்க்குறேன். இல்லை, அதுவே அவர் ஓப்பனாக பேசினாராங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி நாங்கள் வந்து ஒன்றியத்தில் ஆள்கிற ஆட்சின்னு சொன்னோம், அது நான் காங்கிரஸாக ஆள்றாங்க அப்படின்னு நிறுத்திட்டாரு. நான் பாஜகவைத்தான் சொன்னேன்னு அவர் அழுத்தி சொல்லலை. அதே மாதிரி இங்கே வந்து மாநிலத்தை ஆள்றவங்கன்னு சொன்னால் அது அதிமுகவை ஆள்றாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து தான் போனாரே தவிர அவர் நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பெயர் சொல்லலை அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்ததற்கு பதில் கொடுக்க உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ இந்த விமர்சனமே வராத அளவுக்கு நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பாஜக திமுக அப்படின்னு நீங்கள் வந்து பெயரை குறிப்பிட்டு நெத்தியில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடலாமே, அங்கேயே நீங்கள் தயங்குனீங்க அப்படின்னு. ஆமாம், அது அவசியமே கிடையாது. பாஜக இந்த மாதிரி, பாஜக அரசு இந்த மாதிரி பண்ணுது, திமுக அரசு இப்படி பண்ணுதுன்னு சொல்லுங்கள். இன்னும் இது வந்து ஒரு டிஜிட்டல் யுகம். நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஆவணமாக்கப்படும். நான் என்ன, ஒன்றியத்தை ஆள்கிற பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுச்சுன்னு சொன்னால் 100 வருஷம் கழித்து அந்த வீடியோவை நீங்கள் போட்டு பார்த்தாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் பாஜகவே பேர் சொல்லாமல்
ஒன்றியத்தை ஆள்கிற அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ததுன்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் போய் உட்காருதுன்னு வச்சுக்கோமே, அந்த துணுக்க தூக்கி போட்டு இங்கே பாருங்கள் விஜய் வந்து காங்கிரஸை திட்டியிருக்கார் அப்படின்னு போட்டால் அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல. அதனால் இந்த குழப்பம் குளறுபடிக்கெல்லாம் நீங்கள் ஏன் வழிவகுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றிய பாஜக குறித்து விஜய் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருந்தது. ரொம்ப இறங்கி அடித்தாரா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே நேரம் ஒரே நேரத்தில் நம்ம இந்த மாதிரி அடிக்க வேணாம், தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்குது, அதனால் மெல்ல மெல்ல ஒவ்வொரு குண்டா போடுவோன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஓகே, இப்போ திமுக பாஜக இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி பேசினவர் அதிமுகன்னு ஒரு வார்த்தை தான் வந்துச்சு. அதை தாண்டி அதிமுக பற்றியே அவர் பேசலை. ஒருவேளை நம்ம தான் எதிர்கட்சி, நம்ம தான் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றதுக்காக பேசாமல் இருந்தாரா, இல்லை கூட்டணி இன்னும் அந்த பேச்சுவார்த்தை இருக்கட்டும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு? இல்லை, அதுக்கு ரெண்டு காரணமே வந்து ஏற்புடைய ஒரு காரணமாக தான் தெரியுது. என்னென்னா அவரே சொன்ன மாதிரி திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கும்போது இப்போ இவங்கெல்லாம் சீன்லேயே இல்லை. ஒரு சீன்லேயே இல்லாத கட்சிக்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று, இப்போ எடப்பாடி வந்து அமித்ஷாவை போய் சந்தித்தாலும் அந்த கூட்டணி அப்படிங்கிறதுக்கு நிறைய நிபந்தனைகள்லாம் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு நிபந்தனையை அதிமுகவால் ஏற்க முடியாமல் போய் அந்த கூட்டணி உருவாகாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தாலும் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு வகையில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை தாவேகா அதிமுகவோடு கூட்டணி போகிற சூழ்நிலை வந்தால் இன்றைக்கி பண்ண விமர்சனம்லாம் நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து தூக்கி போடுவாங்க. இங்கே பாருங்கள் 6 மாதத்துக்கு முன்னே இப்படி திட்டினாரு, இப்போ 2 பேரும் ஒரே மேடையில் இருக்காங்க, வெக்கமே இல்லாமல் ஆமாம் கை கோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்காம இப்போ அதிமுகவை இவர் வந்து ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு புதிய கட்சி வரும்போது ஆளுங்கட்சியை நோக்கி கத்தி வீசும்போது தான் அது அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். நீங்கள் என்னைக்கோ ஆட்சி பண்ண ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது அது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்காது. என்னதான் இருந்தாலும் தாவேகாவுக்கு வந்து ஒரு வெற்றி தேவைப்படுது. அந்த வெற்றி தேவை என்றால் மக்களுடைய கவனமும் பார்வையும் தங்கள் பக்கம் திரும்பணும். அதற்கு வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுவது தான் சரியாக இருக்கும். அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி விமர்சனம் சொன்னீங்க, ஆனால் கவனிக்கணும், அதுவும் குறிப்பாக திமுக நம்மளை பற்றி பேசணுன்றதுக்காகவே வேணும்னே சொன்ன மாதிரி இல்லையா சார்? திமுக வர்சஸ் தாவேகான்றது அவருக்கே தெரியும். இத்தனை கூட்டணி கட்சிகள், இத்தனை கட்சிகள் இருக்குது, பாமக இருக்குது, இந்த பக்கம் பாஜக நிற்கிற போது இது வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் சொல்கிறதுக்கான காரணம் இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரம் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த வாண்டடாக வண்டியில் ஏறுற விஷயம் தான் இது, எனக்கு தெரியும், அதில் மாற்றம் இல்லை. இதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாவேகா உண்மையிலேயே திமுகவுக்கு நிகரான ஒரு பார்ட்டியா அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியாது. இப்போ விஜய் சொல்கிறார் அப்படிங்கிறதுனால அதை நம்பவும் முடியாது. அதே நேரம் அதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு அதை நம்ம நிராகரிக்கவும் முடியாது. ஏன்னா தேர்தல் முடிவு தான் இவர்களுடைய ஸ்தானத்தை தீர்மானிக்கும் போது. இன்னொன்று, இப்போ விஜய் பின்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்க. அவர்கள் கள ஆய்வு செய்து கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கூட விஜய் அப்படி சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் வந்து ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு கருத்தை சொல்லிட மாட்டார். அப்போ அவர்களுக்கு சில தரவுகள் கிடச்சிருக்கும். சார் இந்த தேர்தலில் நின்னோம்னா நமக்கு இத்தனை வாக்குகள் கிடைக்கும், இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு கூட அவருக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த நம்பிக்கையில் கூட அந்த வார்த்தையை அவர் சொல்லலாம். இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறத சொல்லும் போது வழக்கமாக பேசின டெசிபலை விட ஒரு 100 மடங்கு அதிகமாக அவர் பேசினார். ஸோ அந்தளவுக்கு அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பேசினது மட்டுமே எல்லாமே தெளிவாக அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஆதவர்ஜுனாக இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், அவங்க பேசின பேச்சு எல்லாமே ஒரு விமர்சனத்துக்குள்ளான பேச்சாக தான் இருக்குது. விசிகாவை கொண்டு வந்து ஆதவர்ஜுனா பேசின விஷயமா இருக்கட்டும், இவர் வந்து பலூனுக்காக மாவட்ட செயலர் கேட்டது, இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்துருக்காங்க, பட் விஜய் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது இவங்க பேசுகிறதையும் எடுத்துக்கணும்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையில் காமெடியாக தான் இருந்தது. அது புஷி ஆனந்துடைய பேச்சு, இந்த பலூன் காமெடியெல்லாம் இன்னொரு 1000 வருடம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு அபத்த பேச்சு. நான் என்ன கேட்குறேன், புஷி ஆனந்த் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு மென்மையான மனிதர், உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர், ஓகே தான். அதற்கான பணியை அவர்கிட்ட ஒதுக்கிட்டு இந்த பொதுச் செயலாளர் போன்ற ஒரு பொறுப்பான பதவியை வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கலாம். அதுதான் தாவேகாவினுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா இந்த தொண்டர்களை மேய்க்கிற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கூட அவர் வந்து ஒதுக்கி விட்டுறலாம். அதுதான் எனக்கு தோணுச்சு. என்னென்னா தாவேகாவுடைய முதல் பொதுக்குழுங்கும் போது உலகமே உற்று நோக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே போய் உட்காந்துட்டு ஒருத்தன் பலூன் கேட்டான்,
ஏதோ குழந்தை வந்து மிட்டாய்க்கு அழுத மாதிரியான ஒரு கதையை சொல்கிறாரு. அதை சொல்லும் போது அவரே நமக்கு ஒரு குழந்தையாக தெரிகிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சூரான பேச்சு. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சிலையும் பார்த்திங்கன்னா அவருக்கு திமுக மீதான ஒரு வன்மம் தான் தெரியுது. இப்போ தாவேக்காவை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான இடத்துக்கு கொண்டு போகணும், அந்த கட்சியை வந்து நம்ம வெற்றி அடைய வைக்கணும் என்பதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வகையில் அவர் திமுகவால் பாதிக்கப்பட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு பழி வாங்கணும், அதுக்கான கருவியாக விஜயை பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு தொனி வந்து அவருடைய பேச்சில் இருக்குது. இவங்க 2 பேரை விடுங்க, அடுத்த கட்டமாக பேசுகிற யாருமே பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர்களுக்கான லட்சணத்தோடு பேசுகிறதே இல்லை. இன்னமும் ஒரு ரசிகனாக தான் இருக்கான், எந்த அறிவும் இல்லாமல் பேசுகிறாங்க. அதை வந்து விஜய் அப்படி ரசிக்கிறது, அதை அப்படி புலகாங்கிதத்தோடு பார்க்குறது அப்படிங்கலாம் நிச்சயமாக அது நமக்கு பார்க்குறதுக்கு உறுத்தலாக தான் இருக்குது. பட் விஜய் வந்து அதை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் என்ன காரணங்கிறது புரியல. இந்த தேர்தல் வியூக வகுப்பால் பொதுச்செயலாளர்னு சொல்லியிருக்காங்க ஆதவ அர்ஜுனாவை. ஸோ அவர் வந்து பேசும்போது அந்த வியூகத்தை பற்றிலாம் சொல்கிறார், பர்சன்டேஜ்லாம் சொல்கிறாரு. ஆனால் கடைசி 2 மாதம் கூட போதுங்க, நாங்கள் இந்த டைமில் பிரச்சாரம் ஆரம்பித்தா கூட நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கிற ஒரு எக்ஸாகரேட் பண்ணப்பட்ட தகவலாக தான் நம்ம எடுத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் கள நிலவரம்னு ஒன்று இருக்குது. இப்போ இவர் சொல்கிறார் கடைசி 2 மாதத்தில் நாங்கள் வேலை பார்த்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கடைசி 2 மாதத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் இவ்வளோ நாளுக்கு முன்னே ஆரம்பிக்கணும்? இப்போ இதிலிருந்தே அவங்க சொல்கிறது வந்து பொய்ன்னு தெரியலையா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சீக்கிரமே தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. நான் என்ன சொல்ல, அடுத்த வருஷம் மார்ச் தானே எலெக்ஷனு, பிப்ரவரி மாதம் கிளம்பி போங்களேன். முடியாது, ஏன்னா தேர்தல்னா அதுக்குன்னு வந்து ஒரு கால அளவு இருக்குது, நிறைய களப்பணி ஆற்றணும், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒருவேளை அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, கடைசி 2 மாதம் இறங்கி விநியோகம் பண்ணி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரா என்னங்கிறது தெரியல. அப்படி இருந்தாலும் கூட அந்த காலம்ங்கிறது ஒரு போதுமானது அல்ல அப்படிங்கிறது தானே யதார்த்தம். ஓகே, மொத்த பொதுக்குழுலையும் பெரிய பிரச்சனையாக சொன்னது வந்து மகளிருக்கு எதிராக இருக்க அரசு, அதாவது பாதுகாப்பே கிடையாது பெண்களுக்குன்றதான் தொடர்ந்து சொன்னாங்க. திமுகவை வந்து இந்த இடத்த விட்டு அகற்றுறதுக்கு மகளிர் தான் அகற்ற போகிறான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். ஓட்டுக்காக தான் சொல்கிறாரா மகளிர் ஓட்டை? இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு வந்து நிறைய நடப்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த ரவுடிசம் என்பதை தாண்டி ஒரு தனிப்பட்ட பகை, இந்த தனிப்பட்ட இந்த பாலியல் துன்புறுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக இருந்தாலும் அதை மொத்தமாக நீங்கள் தொகுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது திமுக அரசு ஆட்சியில் நடந்ததாக தானே கணக்கில் எடுத்துக்க முடியும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேகசெல்லில் பார்த்தேன், இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த கொலை அப்படின்ட்டு ஒரு பட்டியல் போடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே பகீருங்குது. இத்தனைக்கு இதே சம்பவங்களை நம்ம டெய்லி பேப்பர்லையும் தொலைக்காட்சிலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை நீங்கள் மொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியும் மலைப்பும் ஏற்படுது. அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அந்த கொடுமைகளும் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இவங்க கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி அதை பெண்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்தை இவர்கள் கையில் எடுத்ததுனால இவர்களுக்கு பெண்கள் மீது ஏதோ ஒரு பெரிய கரிசனம், பெண்களை காக்க வந்த தேவதூதரே விஜய் தான் அப்படின்லாம் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அது சினிமா நடிகராக இவர் அரசியலுக்கு வந்ததால் பெண்களிடமிருந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த வாக்குகளை வாங்கிட முடியும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. அதனால் அவர்கள் மீது அக்கறை உள்ளது போலவும் அவர்களுக்காக பாடுபடுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதையும் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதிக்கு சமமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை இவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவர்கள் பெண்கள் விஷயத்தில் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த அடையாள போராட்டம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க சார். அதாவது அந்த 2026 தேர்தலுக்காக இத்தனை போராட்டங்கள் நடக்குது, எல்லாத்துக்கும் படி தாவேக்கா நிற்குன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் ஏன் நிற்கலை? அது இல்லாமல் இது அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, நாங்கள் அதில் பங்கெடுத்துப்போம் அப்படிங்கிறது வந்து அரசியல் கட்சி சொல்கிற விஷயமா, இல்லை நான் அந்த போராட்டத்தை எடுத்து நடத்துகிறேன், உங்களுக்கு நீதி வாங்கி தரேன்னு சொல்கிறது அரசியல் கட்சியோட? இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காக அவர்கள் தான் களத்தில் நிற்கணும். அது 2 காரணம். ஒன்று, நீங்கள் போராடி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நியாயத்தையும் நீதியையும் பெற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது ஒன்று, அதுதான் சரியான விஷயம். அதே நேரம் அதுக்குள்ளார ஒரு சுயநலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை செய்வதின் மூலமாக உங்களுக்கு தான் வந்து ஒரு நிகர லாபம் கிடைக்கும். அந்த மைலேஜுங்கிறது உங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் தானே அந்த களத்திலேயே போய் இறங்கணும். வேறு யாரோ போராடுவாங்க, அங்கே நாங்களும் ஒரு 4 கொடி எடுத்துகிட்டு போய் நிற்போங்கிறது ஒரு சரியான விஷயமும் இல்லை. அது ஒரு அரசியல் புரிதல் இல்லாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்காக எதுக்கு இவங்க போராடினாங்க அப்படின்னா எந்த போராட்டமும் நடத்தலை. கேட்டால் நாங்கள் பரந்தூர் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பரந்தூர் போனது கூட பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் ஏற்படுத்துவதற்காக
அல்ல. ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் நீங்கள் போனீங்க. இன்னொன்று உங்களுக்கே தெரியும், ஒன்றியமும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணி அதை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்னா யார் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. அப்படித்தான் பரந்தூர் விமான நிலைய திட்டமும். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னேன், இதே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைந்த பிறகு இதே விஜய் அதே பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போகிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஸோ இது விஜய்க்கு தெரிந்தும் கூட ஒரு மக்களை ஈர்ப்பதற்கான ஒரு போராட்டமாக தான் அது நடத்தினார். இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உண்மையாக உள்ளன்போடு இந்த பிரச்சனைக்காக நம்ம மக்கள் கூட நிற்கணும் அப்படின்னு இறங்குனாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை இனி வருங்காலத்திலேயாவது அதை வந்து அவங்க சரியாக திட்டமிடணும். இப்போ திமுக வந்து இதுக்காக ஒரு சலசலப்பு ஏதாவது இருக்குமா சார் திமுக சைடு? பட் இது வரைக்குமே இல்லை. ஏன்னா நேற்றைய விஜயுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா திமுகவை தான் பெரிய அளவில் அவர் வந்து அட்டாக் பண்ணார். இன்னும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதே வந்து திமுகவை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு டோனில் தான். ஆமாம், மன்னராட்சினாரு. இந்த ஒரு குடும்பமே வந்து சம்பாதிக்குது, மொத்தத்தையும் கொள்ளையடித்து ஒரு குடும்பமே டைரெக்டாக அட்டாக் பண்ணார். ஆனால் அதுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவிலேருந்து ஒரு பெரிய எதிர்வினை வரலை. அங்கங்கே 1-2 பேர் சமூக ஊடகங்களில் போடுறாங்களே தவிர ஒரு உதயநிதியோ மற்ற அமைச்சர்களோ பெருசாக ரியாக்ட் பண்ணலை. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்ட மௌனம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இவருக்கெல்லாம் பதிலை கொடுத்து இவரை நம்ம பெரிய ஆள் ஆக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதனால் வந்து இவங்க அமைதியாக இருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால் இவர்கள் அமைதியாக இருப்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் வந்து அது வேறு மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடும். என்னடா அது விஜய் இப்படி சொன்னார், இவங்க அமைதியாக இருக்காங்களா, அப்போ இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்குன்னு மக்கள் நினச்சிருவாங்க. அந்த ஆபத்தை வந்து திமுக உணரணும்.